நாம தினமும் பார்க்குற நிலா அது வெறும் ஒளியை பிரதிபலிக்கிற கிரகம் மட்டும் கிடையாது. அதுக்குள்ள இன்னும் யாருக்கும் தெரியாத பல ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு. நிலவோட ஒரு சில பகுதிகள் மட்டும் ஏன் எப்பொழுதும் இருட்டாவே இருக்கு? ஏன் மனிதர்கள் 50 ஆண்டுகளா மீண்டும் நிலவுக்கே போகல? இந்த வீடியோவில் நாம நிலாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மங்களை தான் பார்க்க போறோம். நிலா, நிலவு, சந்திரன், அம்புலி, திங்கள், மதி அப்படின்னு பல்வேறு பெயர்கள் அழைக்கக்கூடிய பூமியோட ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் தான் நம்மளுடைய நிலா. நிலவோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மறுபக்கத்தை பார்க்க முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலவோட தற்சுழற்சியும் நம்மளோட பூமி சுற்றி ஒரு வேகமும் ஒன்றா இருக்கிறதுனால நிலவோட ஒரு பக்கத்தை மட்டுமே நம்ம பூமியில இருந்து பார்க்க முடியும். நிலா எப்படி உருவானுச்சுன்னா, சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியை செவ்வாய் கிரகம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மோதினதாகவும், அந்த மோதல்ல இருந்த சிதறல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்மளோட நிலா உருவானதாகவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லை. நிலாவில் எப்பயும் மறைஞ்சிருக்கும் அதோட மறுபக்கத்தை நம்ம நோன் சன்லைட் ஜோனுன்னும், அதில் கோல்டன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு, அதாவது கிட்டத்தட்ட -173 டிகிரி செல்சியஸில் இருக்கும். நிலா பூமியிலிருந்து சுமார் 3,84,400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நிலாவோட விட்டம்னு பார்த்தீங்கன்னா 3,475 கிலோமீட்டர். நிலாவில் ஒரு நாள் அப்படிங்கிறது சராசரியா பூமியில 29.5 நாட்கள் ஆகுது. நம்மளோட நிலவு ஒரு வருஷத்துக்கு பூமியை விட்டு சுமார் 3.75 சென்டிமீட்டர் தூரம் ஒவ்வொரு வருஷமும் விலகி விலகி போகுது. நிலவு உருவாகி 4.5 பில்லியன் வருஷங்கள் ஆகியிருந்தாலும் அப்ப நிலவுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட இப்போ 18 மடங்கு நிலா நம்மளை விட்டு தள்ளி போயிருக்கு. பூமியில நிலநடுக்கம் ஏற்படுற மாதிரி நிலவுலையும் நிலநடுக்கம் ஏற்படுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிலாவோட கிராவிட்டி நம்ம எர்த்தோட கிராவிட்டியில 6ல் ஒரு பங்கு தான் இருக்கு. இதனால நிலாவுல நம்மளோட வெயிட்டுங்கிறது பூமியில இருக்கிற வெயிட்டை விட 16.7% மட்டும்தான் அங்க இருப்போம். ஒரு சில மாசங்கள்ல 2 பௌர்ணமி தோன்றுச்சுன்னா, இரண்டாவதா தோன்ற பௌர்ணமிய நீல மூன், அதாவது ப்ளூ மூன் அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் ப்ளூ மூன் எல்லாம் உருவாகுது. நம்ம நிலாவுக்கு அட்மாஸ்பியர் இல்லை. இதை எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவும் தின்னா இருக்கிறதுனால இங்க பிரீத்திங்கிறது ரொம்பவும் இம்பாசிபிளான ஒரு விஷயம். அட்மாஸ்பியர் இல்லைன்றதுனால இங்க காத்து இருக்காது, சவுண்டும் டிராவல் ஆகாது. அது மட்டும் இல்லாம வானமும் இருக்காதுன்றனால பகல்லே ஸ்கை ஃபுல்லா பிளாக்காக தான் தெரியும். அட்மாஸ்பியர் இல்லைன்றதுனால நிலவுல டெம்பரேச்சருங்கிறது ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமான சேஞ்சஸாக இருக்கும். டேவில் +127 டிகிரி செல்சியஸ் ஆகும். சில சமயம் நைட்ல -173 டிகிரி செல்சியஸ் வரையும் போகும். ஹீட் ரிட்டைன் ஆகாது. அதுக்கு காரணம் அட்மாஸ்பியர் இல்லாததுதான். நிலாவை விட சூரியன் 400 மடங்கு பெருசு. அதே போல சூரியன் பூமியில இருந்து 400 மடங்கு தொலைவில் இருக்கு. நம்மளோட நிலா புளூட்டோ கிரகத்தை விட பெருசு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிலா வந்துட்டு வட்டமான ஷேப்ல இருக்குன்னு. ஆனா அது உண்மை இல்லை. நிலா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை எப்படி இருக்கோ அந்த ஷேப்ல தான் இருக்கும். நிலாவுக்கு கோர் கிடையாது. கோர் இல்லைன்றதுனால தான் அங்க அட்மாஸ்பியர் கிடையாது. நிலாவில் சுமார் 3.4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி வரையும் தான் எரிமலைகள் ஆக்டிவா இருந்தது. அதுக்கப்புறம் எந்த எரிமலையும் ஆக்டிவா இல்லை, கம்ப்ளீட்லி டெட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணமும் நிலாவில் கோர் இல்லாதது தான். நிலாவில் தண்ணி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணி லிக்யூட் ஃபார்ம்ல இல்லாம ஐஸ் ஃபார்ம்ல போலார் ரீஜன்ஸ்ல மட்டும் இருக்கு. அதுவும் சன்லைட் வராத இடங்கள்ல மட்டும்தான் ஐஸ் வந்துட்டு மெல்ட் ஆகாம அப்படியே இருக்கு. அதனால நிலாவுல தண்ணிங்கிறது ஐஸ் ஃபார்ம்ல இருக்கு. நிலாவோட சர்பேஸை ரெகோலித் அப்படின்னு சொல்றோம். இதுல என்னென்ன காம்போசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான், ஆக்சிஜன், அயன், மெக்னீசியம் போன்ற பொருட்கள் எல்லாமே இருக்கு. நிலா இல்லைன்னா என்ன ஆகும்? கடல் அலைகள் ஆல்மோஸ்ட் மறைஞ்சிரும். பூமியோட ஆக்சில் அன்ஸ்டேபிள் ஆகும். கிளைமேட் அதிகமா சேஞ்சஸ்க்கு ஆளாகும். நாளோட டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். உயிரினங்கள் வளர்ச்சியில நிறைய எவல்யூஷன் ஏற்பட்டு நிறைய மாறுதல்கள் ஏற்படும். இரவு முழுக்க இருள் சூழ்ந்து இருக்கும்.
நேவிகேஷன் அப்புறம் டைம் கீப்பிங்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். எர்த்துல நிறைய இடங்கள்ல வாபிள்ஸ் அதிகமாகும். அதுக்கப்புறம் விண்கற்கள் எரிக்கற்களோட தாக்குதல் அதிகரிக்கும். மனித கலாச்சாரமே இல்லாம போகும். நிலா இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச உலகமே உலகமாக இருக்காது. கடல் அமைதி இழந்து காலநிலை கட்டுப்பாடு இல்லாமல் நாள் நேரம் எல்லாமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால மனித இனமே உருவாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நம்ம வாழ்க்கையில நிலா ஒரு அழகான பொருள் மட்டும் இல்லை, அது ஒரு பூமியோட சைலண்ட் ப்ரொடக்டர். நாம தினமும் பார்க்கும் நிலா அது ஒரு சாதாரண வெள்ளப்பந்து இல்லை, அது ஒரு மர்ம உலகம். மலைகள், பள்ளத்தாக்கு, ஐஸ், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், மனிதன் காலடி பதித்த முதல் விண்வெளி உலகமும் அதுதான். இன்னும் நிறைய ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கு நம்மளுடைய நிலா. நம்ம இன்னும் அழைக்கிறது அதை ஆராய. இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.